ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஸ்வாலேருந்து மஸ்கட் போன விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மஸ்கட் பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிரைண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மதுரை மீனாட்சி சூப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெட் கிரைண்டர் பார்க்க வந்து கிளம்பியாச்சு. நிஸ்வாவில் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்குது. லூலுலையும் அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம மஸ்கட்டில் போய் டைரெக்டாக ஒரு 2-3 பிராண்ட்ஸ் பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் மஸ்கட் வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெஸ்டோ போகலான்னு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அன்சாப்பில் ஒரு நெஸ்டோ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நெஸ்டோவை சுற்றி இந்த மாதிரி மவுண்டைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஒமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மவுண்டைன்ஸ் தான். இந்த மாதிரி மவுண்டைன்ஸ் மேலே பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். நாங்கள் கத்தாரில் ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கோம். அங்கே இந்த மாதிரி மவுண்டைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பட் ஒமனை சுற்றி ஃபுல்லாகவே மவுண்டைன்ஸ் தான். ஸோ ரொம்ப நேச்சராக இந்த கண்ட்ரி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நெஸ்டோவில் வந்து ஒரே ஒரு மாடல் மட்டும்தான் ப்ரீமியர் மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ 2-3 மாடல் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூவிக்குள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மால் ஆஃப் ஓமனும் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் செகண்ட் டைம் வந்து மஸ்கட்குள்ளே வரோம். நிஸ்வாலேருந்து மஸ்கட்டுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அடிக்கடி வர முடியாது. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்னால் மட்டும்தான் உள்ளே மஸ்கட்குள்ளே வருவோம். இப்போ வந்து கேஎம் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கோம். கேஎம் ட்ரேடிங்கில் 2-3 மாடல் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்ருக்கோம். லுலுவில் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் மற்ற ஷாப்லாம் விசிட் பண்ணி பார்க்கலான்னு வந்துட்ருக்கோம். கேஎம் ட்ரேடிங் வந்தாச்சு. கேஎம் ட்ரேடிங் முன்னாடி இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டு போட்டு கூட்டமாக உட்காந்துருந்தாங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக. ஸோ அதை பார்த்ததும் என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் போய் அந்த பேட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு உள்ளே போயாச்சு. கேஎம் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிராண்ட் வச்சுருந்தாங்க. ஜிபாஸ் மாடல் ஒன்று இருந்துச்சு. ப்ரீமியரில் ஒரு 3 பிராண்ட் வச்சுருந்தாங்க. ப்ரீமியரில் 2 லிட்டரும் 1.5 லிட்டரும் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஜிபாஸில் 2 லிட்டர் வச்சுருந்தாங்க. பட் நாலுமே பார்த்திங்கன்னா சேம் ரேட்டு ஒரு 45 ரியால் கிட்ட போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ப்ரீமியரில் 1.5 லிட்டரே எனாஃப்னு தோணுச்சு. ஸோ நெஸ்டோவில் அது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு 30 ஒமன் ரியாலுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதவே ஷாப்பிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மஸ்கட்டில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் போய் பார்த்துட்டு ஸோ நிஸ்வாவை நோக்கி கிளம்பியாச்சு. நான் என்ன கிரைண்டர் வாங்கினேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.